ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பேட் கேர்ள் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேட் கேர்ள் இந்த படம் வெற்றிமாறனோட ப்ரொடக்ஷனில் வந்தனால தான் இந்த படம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த படத்தோட ரன்னிங் டைம் 1 hours 55 minutes தான். ஜியோ பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. வாங்க இப்போ படத்தோட ரிவ்யூவை பற்றி பார்ப்போம். மொத்தத்தில் பேட் கேர்ள் இந்த படம் எனக்கு ஒரு ஓகேஸான ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஓகேஸ் கூட இல்லை, ஓகேஸ் டூ பிலோ அவரேஜாக தான் எனக்கு படம் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் எனக்கு ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். ஏன் இந்த படம் ஒர்க் ஆகலைன்னா, அந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பிராமின் பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே அடைச்சி கொஞ்சம், அதாவது அஸ் யூஸ்வல் தமிழ்நாட்டில் பொண்ணுங்களாம் எப்படி கட்டுப்பாடாக எப்படி வளர்க்கணும் கொஞ்சம் நினைப்பாங்களோ அது மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் பிடிக்காம அதோட ஃப்ரீடம் லைஃப்பை தேடி போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டார்டிங்லேருந்து போய் ஒரு சில ஃபோர்ஸும் நல்லா இருந்துச்சு. அஞ்சலியோட ரியாக்ஷன், அவங்களோட ஆக்டிங் படத்தை சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும்தான் ப்ளஸ். அப்புறம் கிளைமேக்ஸ் ப்ளஸ், மற்றபடி எதுவுமே ப்ளஸ் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டோரி எதை நோக்கி நெகுறதுனே தெரில. இதுலேருந்து அங்கே போகிறாங்க, அதுலேருந்து என்ன ஒரு சாதிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னானே ஒன்றும் புரியல. இது பெரும்பாலும் இந்த ஏபிசி செட் ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பிடிக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கலாச்சாரத்தையே மீறுற மாதிரி இருக்குது. இந்த 2K கிட்ஸ் இந்த ஜென்னுக்கு பிடிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்குலாம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. மேபி லேடிஸ்க்கு அதிகம் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது அவங்களோட ஃப்ரீடம் சம்மந்தப்பட்டது, அவங்களோட வழிகள் சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு தான் இதோட ஃபுல் வழிகள் தெரியும். எனக்கு இந்த படம் ஓகேஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்ன ஒரு ஸ்டார்டிங், ஒரு எண்டிங் மட்டும் எப்படியோ போய் முடிச்சாங்க. எண்டிங் மட்டும் ஓகேஸாக இருந்துச்சு. மற்றபடிலாம் ஒன்றும் படத்தில் வேறு ஒன்றும் இல்லை. பெஸ்ட்டாக அஞ்சலியோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மியூசிக்லாம் ஓகேஸாக தான் இருந்துச்சு. மெயினாக நிறைய 18+ கண்டென்ட் இருக்குது. அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறத முழுவதும் தவிர்க்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட 18+ கண்டென்ட். அதனால் ஃபேமிலியோடு பார்க்காதீங்க, குழந்தைகள் பார்க்காதீங்க. அந்த அஞ்சலியோட ரியாக்ஷனுக்காகவும் கிளைமேக்ஸுக்காகவும் இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீம் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்குறோம். அடுத்தது தளபதி கச்சேரி சாங் ரிலீஸ் ஆச்சு. பாட்டு கேட்குறதுக்கு செம வைபாக இருந்துச்சு. அதுலேயும் ரஞ்சிதமேக்கு அப்புறம் கொஞ்சம் ஒண்டர்ஃபுல் கலராக நல்லா எனர்ஜெட்டிக்காக இந்த பாட்டு தளபதி கச்சேரி வந்திருக்கு. அனிருத் செஞ்சுருக்காங்க. அனிருத், அறிவு, அப்புறம் விஜய், இவங்க 3 பேர் பாடியிருக்காங்க. விஜய் பாடின இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இடையிலலாம் ஒரு சில தளபதியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பட டைட்டில்லாம் வர இடத்துலலாம் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் தளபதி லாஸ்ட் டான்ஸுங்கிற ஒரு இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. என்ன சர்ப்ரைஸ்னால், பாட்டோட ரன்னிங் டைமே 3 hours 22 minutes தான். ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறப்ப அதில் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் போர்ஷனை கட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது. இது இப்போ எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் போர்ஷனை மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த ரஞ்சிதமையில் கடைசி பீட் நான் ஸ்டாப்பாக போவோம், அதை நான் ஸ்டாப்பாக ஆடுவாங்கள்ல, அதே மாதிரியே இதுலேயும் பீட்டை கொண்டு மறைச்சிட்டாங்க. எல்லாமே சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பீட்டையும் மறைச்சிட்டாங்க, டான்ஸையும் மறைச்சிட்டாங்க. தேட்டரில் இறங்கி ஆட வைக்கிற ஒரு சாங்காக தான் இந்த தளபதி கச்சேரி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 1.5 நிமிஷம் எப்படி இருக்குங்கிறது நம்ம படம் தேட்டரில் தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.